அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்களை முட்டாளாக்கும் விதத்தில் தான் இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு இருக்கு. இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணையாக அந்த திராவிடத்தை சார்ந்தவர்கள் செயல்களும் அப்படிதான் இருக்குது. ஒரு சமீபத்தில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு அவங்க சார்பில் சொல்ல போனால் ஒன்றிய அரசு காசு கொடுக்கல. அதனால இந்த பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். இந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? காசு ஒன்றிய அரசு கொடுக்கல, அதனால நாங்கள் வந்துட்டு சேமித்து வச்ச காசை அனுப்புகிறோம். ஆனால் அந்த குழந்தை எங்கே படிக்குது, எந்த ஸ்கூலில் படிக்குது, எந்த தரமான ஒரு ஸ்கூலில் படிச்சுட்ருக்கு, எத்தனை மொழி பயில்விக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்ருக்குன்னு நமக்கு முழுசாக பார்ப்போம். அந்த வீடியோக்குள்ளே ஓட விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்கூலை பாருங்கள். இந்த ஸ்கூல் வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் என்னெல்லாம் பயிற்று முறை இருக்குது, என்னெல்லாம் இந்தி படிக்க வைக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மக்களை முட்டாளாக்கும் விதத்தில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை தமிழகத்தின் அனைத்து சேனல்களும் ஓட விடுது. எது பேசுகிறோம், எது விளம்பரப்படுத்தி கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு தரமே கிடையாத ஊடகங்கள். காரணம், இந்த குழந்தை மட்டும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கலாம், அதே மாதிரி ஹிந்தி படிக்கலாம், தப்பில்லை. அதே சமயம் ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடாதுன்ற எண்ணம் தான். இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த சீருடை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் படிக்க சீருடை போட்டு தான் இந்த வீடியோவே போட்டிருக்கு. அதாவது இந்த ஸ்கூல் இருக்குது என்னோடய வீட்டிலேருந்தும் ரொம்ப கிட்ட தான், ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கூலில் யாரெல்லாம் படிக்காங்க, எந்தெந்த வசதி உள்ளவங்க படிக்காங்க. இன்றைக்கி என்னோட மகன் பார்த்திங்கன்னா குமாரபுரம் அரசு பள்ளியில் தான் படிக்கான். இந்த அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் எங்களுக்கு தெரியுமா? ஏன் சொல்கிறேன்னா, அங்கே உள்ள ஆசிரியர்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க மாணவர்களை சேர்க்க. காரணம் என்னென்னா, இதே மாதிரி மும்மொழி கொள்கை மற்றது மாதிரினா நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, காசு கடன் வாங்கியாவது இன்னொரு இந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக எல்லாம் ஓட பார்க்காங்க. அவங்கள பிடித்து கொண்டு வர வேண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது அரசு பள்ளியில் உள்ள போர்டு தான். பார்த்தாலே மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா இது நான் என்ன போட்டதில் சிக்கல் வரும், சிக்கல் வந்தாலும் பரவாயில்ல, மக்கள் உண்மையை உணர வேண்டியதுன்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். இதில் என்ன எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி மொழி படிப்பிக்கப்படும், ஆங்கில வழி கல்வி, அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ், எல்லாமே ஒரு தரமான விஷயங்கள் நிறைய தரம் வாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு போர்டு அரசாங்க பள்ளிக்கு பின்ன வச்சுருக்கு. காரணம் என்னென்னா, இன்றைக்கு அரசாங்க பள்ளிகள் எப்படி ஓடுதுன்னா நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஆசிரியர்களால் தான் அந்த அரசாங்க பள்ளி வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கு. காரணம், இந்த பக்கம் பார்த்து ஓடு மக்களெல்லாம் கொஞ்சம் பேரையாவது இப்போ ஒரு அரசாங்க பள்ளியில் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. நிறைய அரசு பள்ளிகள் இன்றைக்கி நிறையோடு இருக்க காரணமே ஆசிரியர்களால் தான் நிறைய அரசு பள்ளி இன்றைக்கி உயிர் பெற்றிருக்கு. இது நிதர்சனமான உண்மை. இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் வேஷம் போட்டுருக்காங்க. தமிழக மக்கள் நிறைய விஷயங்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் வரும் அரசியல் மட்டும்தான். அவங்க திமுக இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் முதல் பேரூர் கழக செயலாளர் எல்லாருமே அவங்களுக்கு குழந்தைகள் படிக்கிறது சிபிஎஸ்சியில் தான் படிக்குது. அரசாங்க பள்ளிகளில் ஒரு அந்த திமுக தொண்டனோட பிள்ளைகள் தான் படிக்குது. அதே மாதிரி என்ன மாதிரிப்பட்ட பாமரனோட வீட்டில் உள்ள குழந்தைகள் தான் அங்கே அரசாங்க பள்ளியில் படிக்குது. அப்போது ஒவ்வொரு அரசாங்க பள்ளியிலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைகளை உள்ளே கொண்டு வர்றாங்க. இப்போ இதே நீடிச்சுட்டே இருந்தால் இன்னும் 10 வருஷம் கழியுമ്പോൾ தமிழ்நாட்டில் அரசாங்க பள்ளிகளே இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலை தான் இந்த திராவிட மாடல் அரசியல் உருவாக்கி கொண்டிருக்கு. கண்டிப்பாக இது கண்டிக்க வேண்டிய செயல். நான் இந்த படத்தை போட்டதுனால நாளைக்கு இந்த பள்ளிக்கூடத்திலும் கண்டிப்பாக இந்த போர்டை எடுத்துக்குள்ள மாற்றக்குள்ள வகுப்பு இருக்குது. இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதிலும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு ஆசிரியர்கள் ஒவ்வொரு குழந்தைகளையும் உள்ளே கொண்டு இவ்வளவு பாடுபட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அதெல்லாம் பேசி இந்த அரசு பள்ளிகளின் தரத்தை சீர்குலைய நினைக்கும் இந்த அரசை வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். கண்டிப்பாக மக்கள் எது உண்மைன்னு புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக பாருங்கள், புரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த திராவிட மாடல் அரசுக்கு 2026 இந்த விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு பாடம் கற்பிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஜெய்ஹிந்த்.